இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மில் விளங்கும் தேவனுடைய இயல்பின் அவருடைய இரக்கம், பொறுமை, தாழ்மை, வல்லமை ஆகிய குணாதிசயங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கூறுகின்றார். அன்பு இல்லாத நிலையில் மற்ற எந்த செயல்பாடுகளும் முழுமை பெறாது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அன்பு இல்லாத நிலையில் மற்ற எந்த செயல்பாடுகளும் முழுமை பெறாது. இன்னைக்கு அன்பாக இருக்கணும், நம்ம அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு கொடுக்க முடியுதா? அன்பு இல்லாத நிலையில் மற்ற எந்த ஒரு செயல்பாடுமே முழுமை பெறாது. ஆனால் அன்பு இருந்தால் எல்லாம் பூரணமடையும் என்று கூறப்படுகின்றது. இன்றைய நாளில் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோதான் முட்டி மோதி நம்ம அன்பு வச்சாலுமே அந்த அன்பு இறுக்கமாக இருக்குமான்னு பார்த்தா இருக்காதுல்ல. நீ அன்பாக இருக்க, எது தரப்பில் அவங்க அன்பாக இருக்காங்களா? இல்லைல்ல. ஆனால் ரெண்டு தரப்புலையும் அன்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சக்தினாலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா யார் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, எனக்கு அவங்கள பற்றி தெரியுங்க, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுங்க. இந்த முழுமையான அன்பை நம்ம நேசிக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இன்றைய நாள் அழகாக சொல்லியிருக்காங்கல்ல, அன்பு இருந்தால் எல்லாம் பூர்ணம் அடைகின்றது, மற்ற எல்லா குணங்களையும் ஒருங்கிணைக்கின்றது, அன்பானது அழகானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி குடும்ப உறவுகளுக்குள்ளே அந்த அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, நெருக்கம் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே கிடையாது. எல்லாமே பிரச்சனை, சண்டை தான். அன்பு எங்கன்னு போய் கேட்குறது? அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, பசங்களுக்குள்ள பிரச்சனை, வீட்டில் நிம்மதியே கிடையவே கிடையாது. இதில் அன்பை நாங்கள் எங்கே தேடி காத்துட்ருக்கிறது? ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை கொடுங்க, அதை அன்பாக கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ அழகான விஷயங்க. அன்பு நமக்கு நிதானத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அன்பை தேடி ஓடிட்டுருக்கோம்ல. அன்பு இல்லை என்றால் நம்முடைய நல்ல குணம் கூட சுயநலமிக்கதாகுமா? இன்றைய நாளில் பார்க்குறதுக்கு அன்பு காட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த அன்பு உண்மையாக இருக்காது. போலித்தனமான ஒரு அன்பை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் பிரதர் இப்படி இருக்க வேண்டியதான்னு தெரியலல்ல. இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, பழகிடுச்சுல்ல எல்லாருக்குமே. ஆனால் உண்மையாக இருந்தால், அன்பாக இருந்தால் அவள் தான் பிரதர் நாங்கள் பட்டுட்டோம் வாழ்க்கையில். எவ்வளோ வலி வேதனை தெரியுமா? அன்பு வச்சுட்டு அந்த அன்பு எங்களை அழ வச்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் யாரையும் நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்தில் நம்ம அடிப்பட்டு வெளியே வர மாதிரி தான் தெரியுதுல்ல. ஸோ எல்லாருமே அவங்கள மாதிரி இருப்பாங்களாம். நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க, நம்மளை மனசை நோக்கடிச்சவங்க மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும்ல. அவங்க நம்மளை விட டபுள் மடங்கு அன்பு கொடுக்கலாம்ல. இன்றைய நாள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே அன்பு தான். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். அன்பு கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள். இந்த பிரச்சனைக்கு பலியாகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள். என் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா, திட்டிட்டு போயிட்டா, அடிச்சிட்டான், அவள் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது 3 குழந்தைங்கள நான் சாகடிச்சிட்டேன் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. குழந்தை பாக்கியம் இல்லாத இத்தனை பேர் கண்ணீரும் கவலையுமா போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 3 குழந்தைங்கள அப்பாவே சாகடிச்சிட்டார் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. என்னடா இது, உங்கள் கோவங்களுக்கு குழந்தைங்க என்ன பண்ணாங்களோ? ஸோ அன்பு இல்லாத இடத்துல நீங்களாம் ஒரு மனுஷனடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலிருந்து வருகின்ற அன்பு உண்மையானது, பரிபூர்ணமானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைக்கு அன்பை தேடுங்கள். அந்த அன்பை தேடுகின்ற பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு சில விஷயம் கிடைக்கும். அந்த அன்பை எங்கேயுமே தேடாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறவுங்களுக்குள்ளேயே அன்பை வெளிப்படுத்துங்க. தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும், அன்பாக பேசி பாருங்களேன். அந்த அன்புக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. நம்ம எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியல. கோவம், சண்டை, பிரச்சனை, எரிச்சல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஏதோ சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே நெருப்பு அப்படியே மூஞ்சில் அப்படியே தகன்னு எரிய விட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேணாம். உங்களை நீங்கள் காம் டவுன் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் நிறைய அன்பு கொடுக்க போகின்றார். அன்புள்ள ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நிச்சயமாய் அன்பான இயேசப்பா நம்முடைய அன்பாக நேசிக்கின்றார். நீங்கள் அடுத்தவங்க நேசிக்க பழகுங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில்
வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்பை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, அன்பு பூரணத்தின் கட்டி என்று எங்களுக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தை தெய்வீக நிபந்தனையற்ற அன்பினால் நிரப்புங்க ராஜா. மனுஷனை சுயரூபத்தை தாண்டி பக்தியுள்ள சுவாபத்திற்குள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவின் மூலமாக மனதுருக்கத்தை எங்களுக்கு ஊற்றுங்க தகப்பனே. நாங்கள் எங்களை காட்டிலும் மற்றவர்களின் பேரில் அக்கறை காட்டும்படி நடத்துங்கப்பா. உம்முடைய அன்பு தயவான காரியங்களை, பலத்த காரியங்களை எங்கள் மூலம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. மற்றவர்களுக்கு அற்புதங்களை, ரட்சிப்பை, நம்பிக்கை கொண்டு வர எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகில் எங்களை உம்முடைய பரிபூர்ண அன்பின் கருவியாக ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முழுமையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் நல்ல ஆரோக்கியமான உடலத்தை தரணும்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க. அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையும் சமானத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.